ஷேய், நீதி அரசரே, நீதிமானே, நம்ம கணக்கு இட்ட கணக்கு இன்னும் மானிட பிறவிக்கு இன்னும் கணக்கு நமக்கு போகவில்லை. இது யார் கணக்கு கொடுக்கணும்? கோர்ட்டிலேருந்து கொடுக்கணும். நீதிமான் தண்டனைக்கு வந்து ஐயா கடவுள் உட்கார்ந்துருக்கார் பூமியில். நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது, அவர்கிட்ட கேட்டு தான் செய்யணுங்கிற நீதிமன்ற கோர்ட்டில் வரணும். வழக்கறிஞர்களும் 2 தரப்பு கணக்கை முடிக்கணும். 2 பேருமே கணக்கு முடிக்கணும். கணக்கை உட்காந்துட்டார், தண்டனைக்கு அவர் போடுவார். இப்போ நீ எல்லாம் செத்தவன் போனவன் பூரா பல லட்சம் கோடி பூரா அரசியல் பூரா உள்ள வழக்காடுறத நிப்பாட்டிக்கோ அப்படின்னு நீதிபதியை ஜட்ஜி கோட்டார் பண்ணி கொடுக்கணும். அடுத்து கீழே வழக்கறிஞர் நாங்கள் கேஸ் கேட்ட பூரா பிரித்து நாங்கள் கொடுத்துருதோம்னு கொடுக்கல. இப்போ ஜனநாயக ஓட்டு முத்திரை போடுதான். இந்த மாவட்டத்தில் ஓட்டு நான் போட்டுட்டு எனக்கு வழக்கு ஆடுது அப்படின்னு அந்த ஓட்டு பதிவு அந்த முத்திரையை போட்டு உள்ளே ஏற்றிருக்கானோ. இப்போ விருதுநகர் மாவட்டம் நீதிமன்றம் கோர்ட்டில் வழக்காடுது. டெல்லியிலேருந்து நீதிமன்றம் கோர்ட்டில் வழக்கு இங்கே ஓடுது. அங்கேருந்து இங்கே ஓட்டு முத்திரை போடுறவன் எங்கே சென்னை மெட்ராஸ்லேருந்து விருதுநகர் மாவட்டத்தில் வழக்கு ஓடுது. விருதுநகர் மாவட்டத்தில் கன்னியாகுமரியிலேருந்து இங்கே வழக்காடுது. அப்போ ஓட்டு ஜனநாயக இந்த ஓட்டு புளுத்தி போடுதான்ல, இந்த ஓட்டு எங்கடா நீ முத்திரை போட்டிருக்க, ஆதார் கார்டு ரேஷன் கார்டு அதை பதிவு கொண்டாடா அப்படின்னு நீதிபதி சர்ச்சி கோட்டார் ஆணும்னு கொடுக்கணும். அப்போ வழக்கறிஞர் அந்த பதிவு எடுக்கலை. அப்போ இவனோட செக் பண்ணையில் இவன் என்ன செய்தா அந்த கம்ப்யூட்டர் கணக்கில் உள்ளே வந்துடும். எல்லாமே தோண்டி எடுத்துடலாம். இப்போ எல்லா கணக்குமே தோண்டி எடுக்கலாம். எவன் என்ன செய்தான், என்னென்ன கூத்தடிக்கான், இந்த பேப்பருக்கு வரி கட்டி வம்பு கட்டி பண்ணுதான், அங்கே என்ன கூத்தடிக்கான் அப்படிங்கிறது எல்லாமே உள்ளே வந்துடும். இந்த பேப்பரை வச்சு தான் பிடிக்கணும், வேறு வழி கிடையாது. பேப்பரு கெட்டுக்கட்டா அடிச்சு விட்ருக்கான், கெட்டுக்கட்டா வியாபாரம் பார்க்கான், கெட்டுக்கட்டா நான் சிஎஸ்டி வரி கட்டுதேன் வம்பு கட்டுதோம்ங்க. இப்போ இந்த ஜனநாயகம் புளித்து சொல்லுதான், என்ன சொல்லுதான், நாங்கள் வரி கட்டுதோம், எங்களுக்கு வரி கட்டினாதான் எங்களுக்கு அந்த பணம் கொடுக்கான் அப்படிங்க. அவன் என்ன புளித்தியை பார்க்கான், என்ன வெண்ணை பார்க்கான்னு பார்க்க வேண்டாமா, அது உள்ளே ஆராய்ச்சி பண்ணி. அப்போ எல்லா அதிகாரியுமே பணம் பேப்பரை வாங்கி மல்லாக்கப்படுத்திருக்கான். கலெக்டர்லேருந்து செக் பண்ணுற அதிகாரியிலேருந்து எல்லாவனும் மல்லாக்கப்படுத்து பேப்பரை வாங்கி வீட்டில் படுத்து நல்லா நாக்க உள்ளே விட்டு அவன் பொண்டாட்டி மாதிரி 8 மணி 10 மணிக்கு மேலே தின்னுட்டு நக்கிட்டு விடிஞ்ச உடனே பேண்ட் சட்டையை மாட்ட வேண்டியது, சுடிதார் பெண்ணு மாட்ட வேண்டியது, சேலையை மாட்ட வேண்டியது, பேக்கை தொங்க போட்டு பேப்பர் வாங்கி நக்கி போகுது. இது எல்லாம் வெளியில் எவ்வளோ கூத்து நடக்குது நீதிமன்ற கோர்ட்டில் தெரியுமா? தெரியாது. வழக்கு வர்றது தான் தெரியும். அது ஏற்கனவே தெரியாது இல்லை. இது யார் கொடுப்பா, யார் எடுப்பா? இப்போ நீதி அரசர் கட்டளையிட்டபடியாக கணக்கு உலக நாடே போய்கொண்டே இருக்குது. இப்போ ஒவ்வொரு ஆதார கார்டில் பல லட்சம் கோடி வச்சுருக்கான். ஒவ்வொரு ஆதார கார்டில் இதை இவன் கண்டுபிடிச்சானா? ஏற்கனவே லட்சம் கோடி பேப்பர் அச்சடித்து வாங்கி அவன் எழுதி வாங்கி அவன் நக்கு தான் முதலமைச்சராக இருக்கிறவன். டெல்லியில் தமிழ்நாடு மந்திரி ஒரு பக்கம் நக்கு தான், பிரதமர் ஒரு பக்கம் நக்கு தான், குடியரசு ஜனாதிபதி அவங்க ஒரு பக்கம் உழைப்பு இல்லாமல் நக்கு தாங்க அந்த பேப்பரை வச்சு. இப்போ இதுக்கு என்ன விடை அப்படின்னு கடவுள் தான் எடுக்க முடியும், வேறு யாரும் எடுக்க முடியாது. புரியுதா? விடையை கொடுத்தாச்சு. அம்புட்டும் விவசாயம் பண்ணி தின்றா மூடுறதுக்கு அந்த காயின்ஸை விட்டுக்கோ. உனக்கு உழைச்சதுக்கு ஊதியத்துக்கு பொருளை வாங்கிக்கோ. இருப்பு இடம் கம்மி தான். போட்டுக்கான் டார்டாரா போட்டிருக்கான். இதெல்லாம் அரசியல்வாதி என்ன தான் கடவுள் பூமி நம்ம ஜனநாயகம் வாங்கி அழிச்சு ஆகணும் இந்த ஜெம்மத்தில் அப்படிங்கிற வெறியில் இருக்கான். ஏற்கனவே மன்னராட்சி ஜமீன் கணக்கு பூரா நம்ம அழிச்சாச்சு. இப்போ நம்ம அரசியல்வாதி நம்ம உட்காந்துருக்கோம் கொடியை தூக்கி. இந்த ஜனநாயகத்தை நம்ம வச்சு எல்லா பூமியை அழிக்கோம்னு அரசியல்வாதி நாக்கை இழுத்து விட்டு டெல்லி டு தமிழ்நாடு டெல்லி ஊடாடப்பட்ட மாநிலம் உலக நாடே நிற்கான். அப்போ இதுக்கு என்ன செய்யணும்? விடை இதுதான். அதுக்கு தான் இராணுவ படை வீரர்களை வானர படை எல்லா படையுமே வெளியே தள்ளிட்டான். மலங்காட்டில் கடங்கடா அறகுறையாக தின்னுட்டு ஓம் பொண்டாட்டி உள்ளே அடக்கட்டும், அது நாசமாக போட்டோம், நீ நாசமாக அங்கே போய் கடை. நாங்கள் உள்ள அதிகாரியை பூரா அரசியல்வாதி பூரா நாங்கள் எல்லாம் நியமிச்சு வச்சுருக்கோம். இடத்து பூமியில் என்னென்ன நக்கணுமோ நாங்கள் நக்கி பொண்டாட்டி பிள்ளையோட பட்டு மெத்தையில் படுத்து உள்ளே விட்டு வெளியே விட்டு நாங்கள் இப்போ ஓட்டெல்லாம் முடியலை. என்னப்பா கடவுளே, இப்போ ஓட்ட நீ மொத்தத்தில் கையை உள்ளே ஓட்டி எங்கெங்கே நக்கணுமோ நக்கி மோந்து பார்த்துட்டு போகிறான். முட்டா குதிமை பல கோடின்னு வச்சுருக்க முட்டா குதிமை. இதுக்கு ஒன்றும் செல்படுகளை ஒன்றும் ஆனால் ஆடு மாடு கோழி பொருளை தின்னுட்டு போய் மாத்திரைகளை போட்டு ஏற்றியை பார்க்கான். இதுக்கு என்ன தக்க தண்டனை? மாத்திரைகளை போடுதான்ப்பா. அவன் வீட்டுகளில் போய் வெளியில் பிள்ளைகளை மேய்கிறதுக்கு மாத்திரையை போட்டு ஏற்றி அடித்து பார்க்கான். இது இயற்கை கொடுத்த செயற்கையில் கண்டுபிடிச்சி அடிக்கான். அப்போ இதுக்கு என்ன செய்யணும்? கண்டுபிடிச்சி கண்டார் வழியுமே நடு ரோட்டில் விட்டுக்கிட்டு வெதரில் ஷூட்டிங் ஆட் பண்ணணும். அப்போனா தான்ப்பா சரி வரும்.
இயற்கை உடம்பு வளைச்சி தின்றா உடம்ப இல்லை ஆட்சி ஆள்றது கடவுள் தான் புரியுதா. இப்போ தண்டனைக்கு உள்ளே போய் அவ்வளோ சேட்டை பண்ணி வச்சுருக்கா. தண்டனை கொடுக்கலன்ட்டான்ல கடவுள் வந்து. என் நண்பன் சொல்ல தண்டனை கொடுக்கலடா, இந்த ஜென்மத்தில் பூமியில் நான் குடும்பத்தோடு உட்காந்துருக்கேன், தண்டனை அந்த மானிட பேருக்கு கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுதான் கணக்கு. புரியுதா இல்லையா. அதுதான் நீதிமன்றம். நீதியாக வந்தேன், நியாயத்துமாக வந்தேன். தர்மம் பூமியில் கொடுத்தப்புறம் தர்மத்தை அழிச்சிட்டான் மானிட பே. சீக்கிரமாக கேட்க போகிறப்பா. இப்போ பூரா கன்னிமார் வெளியே கிளம்புது சேவப்பாடை. அது சேவப்பாடை வெளியே போனால் ஏற்கனவே தமிழ்நாடு முழுவதும் ரத்தம் போய்கிட்டு தான் இருக்குது. இப்போ வந்து ஒரு நூல் அளவு தான் போகுது. இப்போ அந்த நூலை 0.5% ஆக்குவான் கடவுள், பிறகு 1% ஆக்குவான், பிறகு 2% ஆக்குவான், பிறகு இந்த 60 நாளில் 10% 100% ஆக்குனா ரத்த பூமி ஆயிரும் பூமியில். நல்லா புரிஞ்சு பாருப்பா முக்கால் சத்தியம்.